செஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ டெஸ்ட் 7க்கான செஷன் வைஸ் நம்ம தொடர்கள் வகைகள் கிளாஸ் எடுத்துட்டோம். இப்போ மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா டேட்டா. சரிங்களா? ஓகே, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரம் எழுத வேண்டும் சுவரை வைத்தே. ஓகே, ஸோ இது பரமொழி அந்த மாதிரி இருக்கிறது. சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும். அடுத்தது அரியவள் படைப்பிலே ஆண்டவன் பெண். ஆண்டவன் படைப்பிலே அரியவள் பெண். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டான பொருளின் அடிப்படையில நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஓகே, அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது தொடர்வைகள் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லெசன் நம்ம நடத்திட்டோம். சரிங்களா? ஓகே, ஸோ அதற்கான பிடிஎஃப் இங்க இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா, ஓகே, தன்வினை பிறவினை இது எல்லாமே நம்ம ஒரே செஷன்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளஸ் வந்துட்டு நிறுத்தற் குறியீடுகள். ஸோ இதற்கான செஷனுமே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, முற்றுப்புள்ளி. ஒரு வாக்கியம் முடிந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். அதே கேள்விக்குறி அப்படின்னும் போது கேள்வி ஏற்படக்கூடிய இடங்கள்ல கேள்விக்குறி. ஆச்சரியக்குறி அப்படின்னா ஆச்சரியம், வியப்பு, கோபம் முதலிய வெளிப்புகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்தது காற்புள்ளி. ஸோ சொற்களையும் தொடர்களையும் பிரித்து பொருளை தெளிவுபடுத்த பயன்படுகிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது அரைப்புள்ளி. 2 நெருங்கிய தொடர்புடைய வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. முக்காற்புள்ளி ஒரு பட்டியலை அறிமுகப்படுத்தவோ அல்லது ஒரு விளக்கத்தை விளங்கவோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உடைமை குறி. ஸோ இத ஒரு பொருள் அல்லது நபருக்கு சொந்தமானதை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இரட்டை மேற்கோள் நேரடி உரையை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது. நம்ம அடுத்த டெஸ்ட் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்கூல் புக்ல இருக்கிறது என்னெல்லாம் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த செஷன் மட்டும் நீங்க மேற்கோள்கள் அப்படியே அட்டன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு ஃபுல் கிளியரான கிளாஸ் வந்துட்டு நிறுத்தக்கூடிய இருக்கு. நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை எடுத்து முடிச்சோடனே உங்களுக்கு நம்ம நடத்திடலாம். சரிங்களா? அடுத்தது கலை சொற்கள் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால ரெண்டுமே தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே, அவ்வளவுதான் கைஸ். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்றேன். ஸோ நீங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.